Hello guys, once again welcome back to the channel. நான் தான் அரவிந்த். And இந்த வீடியோல previous வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம இந்த இன்டர்செப்டரை வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுத்திருந்தோம். இப்போ இந்த பைக்குக்கு ஒரு சின்னதா ஒரு அக்சஸரீஸ் வந்து எங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் கூட அடிக்கடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அவருடைய வீடியோஸ் எல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓன் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அவர் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேங்க் வந்து சைடில் வைக்கிறதுக்கு பேடு, அது காட்டுறேன் எப்படி வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக்கோடு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மேக்னெட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு டேங்கோட ஹோல்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கியர் சேஞ்ச் பண்ணும்போது ஷூ, அது காஸ்ட்லியான ஷூஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கியர் லிவர் இல்லையா. ஸோ இப்படி கியர் லிவர் இப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த பார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஷூ அடி வாங்கும். இந்த இடத்துல செம்மையாக உங்களுக்கு ஷூ அடி வாங்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ லெதரில் மேக் பண்ண இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நான் போடலை, சும்மா வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் அடியில் வந்து இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து இப்படி பிடிச்சிக்கும். ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் கியர் போடும்போது உங்களுக்கு காஸ்ட்லி ஷூ வந்து அடி வாங்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பாருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3M டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ 3M போட்டு ஒட்டியிருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிங்க. எல்லாமே DIY தான். நீங்கள் வந்து எங்கேயும் வந்து நீங்கள் வெளியே போயிட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ DIY பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும். அந்த ஆன்லைன் வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% வந்து 15% ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது கோடும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த டேங்கோட சைட் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரிப், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லெதர் தான். ஸோ இந்த கிரிப்பை வந்து போட்டு கார்த்திகை வந்து வண்டி ஓட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதையும் ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து நான் இது பண்ணுறேன் தானா கரெக்டாக. ஓகே, ஸோ இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இல்லை திருப்பி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டவுட் பட்டேங்க இது வந்து எந்தளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கொஞ்சம் நல்லாவே பிடிக்குது. இங்கேருந்து இழுத்தா கரெக்டாக வந்துடுது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும், சாஃப்டாக நார்மலாக பிடிச்சி இழுத்தோம்னா வராது. அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து லெதர் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நீங்கள் நார்மலாக இங்கே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மழை வரும்போதும் வெயில் வரும்போதும் இது வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இது மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேயாச்சும் வண்டியை பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லுக்கு கொடுக்கும் அண்டு கிரிப்பு கொடுக்கும். ஸோ கிரிப் இந்த சென்ஸ் நம்ம ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்கில் இருக்கு இல்லையா, சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்செப்டாருக்கோ இல்லை வந்து கான்டினென்டல் GTக்கோ அவங்க வந்து தனியாக எதுவும் பண்ணலை. ஸோ தேர்ட் பார்ட்டியில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, வச்சாச்சு. ஜி வண்டி லுக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸ்பாயில் மாதிரி இருக்கா, நார்மலாக தான் இருக்கா? ஒயிட் கலர் டேங்க்ன்றதுனால கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக தெரியுது. ஆனால் இந்த கலரும் இருக்குது. ஓகே, உங்கள் சீட் இருக்கு இல்லையா, சீட் கலருக்கும் வந்து சேமாக வந்து வச்சுருக்காங்க. அது வெப்சைட் ஒன்று. அப்புறம் இன்னொன்று ஐ திங்க் நிறைய பேர் இந்த 3M லேமினேஷன் போட மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக லெக் வைக்கும் போது இங்கே ஜீன்ஸ் பட்டு ஸ்க்ராட்ச் ஆகிற சான்சஸ் இருக்கு. பாயிண்ட். ஸோ அப்போ நான் வந்து நீங்கள் வந்து இங்கே லேமினேட் பண்ணல? இல்லை, ஃபுல் டேங்க் எந்த லேமினேட்டாக இருக்குது என்னோட வண்டி? உங்களுக்கு லேமினேட் ஆகிருக்கு. லேமினேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இது இங்கே வச்சாச்சு. ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கொடுத்ததுலேருந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணியே பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி. இது நாங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து இதாகுது காலுக்கு. ஸோ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தையோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக லாக் ஆகுது. இது பண்ணிப்பேன். சரி, ஓகேங்க. ஸோ இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷூ நம்ம பைக் ஓனருக்கே போட்டு விட்ருவோம். இந்த ஷூ இது உட்காந்து சும்மா பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இது வந்து உங்களுக்கு காட்டுறேன். இவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைடு போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இது எப்படி போட்டு காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் காட்டிடுறேன். சரி ஓகே, இவரே கேட்குறாரு எப்படி போகிறதுன்னு, அதனால் நானே போட்டு காமிச்சிட்றேன். ஸோ சிம்பிள் விஷயங்க. இது இருக்கு இல்லையா, இந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து ஷூ மாதிரியே அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு கீழே இப்படி போயிட்டு அவ்வளோதான். இது ஆக்சுவலாக நான் இது இப்போ போடலை. நார்மலாக வந்து ஷூ லேஸ் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டு மாதிரி த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரெட்டோட ஒரு பாயிண்ட்டில் இப்படி உள்ளே விட்டுட்டு இதை நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இவர் வந்து இப்போ ஒரு இது போயிட்டு எங்கே இது கியர் போடுங்க, கியர் லாக் பண்ணுங்கள், கரெக்டாக இதாகுதுங்க. ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கியர் லாக் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகுது. ஸோ கியர் லாக், இந்த கியர் லாக் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக அங்கே படுது. சரி போயிட்டு வந்துடுங்க பார்க்கலாம். சரி, ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஹைவேஸில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஹைவேஸில் டாப் ஸ்பீடில் போகும்போது உங்கள் கிரிப்பு தேவை, லெக்ஸை கொஞ்சம் டக்கின் பண்ணிப்பீங்க இதில் டேங்க்கில். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் கூட சொல்லலாம். அப்புறம் உங்கள் ஜீன்ஸ்லேருந்து இந்த டேங்க் ஸ்க்ராச்சஸ் கூட வரும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த ஒரு குட் ஆக்சரின்னு சொல்லுவோம். ஓகே, அது அன்ஈஸியாக இருக்கா காலுக்கு இல்லை கரெக்டாக இருக்கா? இல்லை, இது அன்ஈஸி ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட நான் கியர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த மார்க்கெல்லாம் இதில் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஷூ பரவாயில்ல, இது நாட் ஸோ காஸ்ட்லி ஒன். ஸோ ஒருவேளை ரொம்ப காஸ்ட்லி ஷூஸ் போட்டு ஓட்டுறீங்கன்னா லெதர் ஷூ போட்டால் அந்த அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஆக்சரி. ஓகே ஓகே. நான் என்கிட்ட இது இருக்குது, என்னுடைய ஹங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஷூ இருக்கு இல்லையா, ஃபார்மல் ஷூ, அது ஆஃபீஸ் போகும்போது அந்த ஹங்கில் வந்து இதே மாதிரி சிங்கிள் லிவர் தான் இப்படி போட்டு அது ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக அந்த ஃபுல் மார்க் வந்துருச்சு. அந்த டைமில் இது நல்ல ஆக்சரி. ஆமாம். ஸோ ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அக்சசரிஸ் உங்களுக்கு காட்டியாச்சு. ஒன்று வந்து இந்த சைடு டேங்க் கிரிப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூ ப்ரொடெக்டர், கியர் லிவர் ப்ரொடெக்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார் ரோப் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லெதர் ஸ்ட்ராப் தான். இந்த பக்கம் உங்களுக்கு 3M டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஜஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3M டேப் இருக்கனால போட்டால் உங்களுக்கு டக்குன்னு ஒட்டிக்கும். இந்த அளவு டைட்டாக பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த லெதர் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதாவது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதனாச்சும் இந்த மாதிரி சின்ன கிரிப் போட்டிருப்போம் இல்லைங்களா, இதை கழட்டிடுங்க, இது மேலே போடாதீங்க. இங்கே பாருங்கள், அந்த கிரிப்பு அந்த நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கிரிப் இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இது வரைக்கும் வரும். ஸோ இப்படி தான் வந்து இங்கே ஃபிட் ஆகும். தொட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிரிப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாமே டிஐஒய் தாங்க. நம்ம வந்து நீங்கள் கடைக்கு போய் எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கடைக்கு போய் பண்ணாலும் இது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு 3M டேப் தான் போட்டு ஒட்டிக்கினா போதும், அது கரெக்டாக ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2 பக்கமும் இது வந்து கிரிப்பு சூப்பராகும். ஒட்டலை, இது சும்மா வச்சு தான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்பு போட்டிருக்காரு. இது ஒட்டணும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணணும். இதை நார்மலாக ரிமூவும் பண்ண முடியாது, கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இது வந்து இன்னொரு அக்சசரி. ஸோ 3 அக்சசரிஸுங்க. இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு லிங்க்கு இதில் கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் கூப்பன் கோடு இந்த சென்ஸ் நம்ம சேனலுக்கு உண்டான ஒரு ரெஃபரல் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் வந்து கீழே இருக்குது. நீங்கள் அதை போய் பார்த்து ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15% ஆஃப் கிடைக்கும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை நோட்டிஃபிகேஷன் வராது. யூடியூபும் கழுவி ஊற்றுது. யாருமே வந்து மேக்ஸிமம் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். எனக்கு முன்னாடி நேராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விதான் சௌதா, பெங்களூரில் வந்து அது ஒரு அடையாளம் பெங்களூருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பில்டிங்கு, ரோடும் வந்து சூப்பராக இருக்கும். செம்ம பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸுங்க அது.